ஓபிஎஸ் அமைதியா இருக்கிறாரு, எந்த முடிவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கான ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கு, அதனால நாங்க ஒரு முடிவு எடுக்க போறோம் சொல்லி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அவரவர் ஆலோசனை கூட்டம் நடத்தி அவரவர் விரும்பிய அந்த கட்சிகளோடு இணைகிறாங்க. அது அவரவர்களுடைய விருப்பம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் யாரோட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் தாவேகா, இன்னொரு பக்கம் திமுக அப்படின்னு சொல்லி அவங்க டிக் பண்ணி கொடுக்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவரவர்கள் போய் இணைகிறாங்க அப்படின்னா அது அவரவர்களுடைய அரசியல் விருப்பம். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனா ஒரு தலைமை என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் திமுகவுக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் பரப்புறாங்க. ஏன் திமுகவுக்கு ஓபிஎஸ் போகக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தர்ம யுத்தம் எதுக்காக நடத்தினாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த அந்த விதியை அந்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி தட்டி பறிச்சுட்டாரு. தொண்டர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாத அளவுக்கு தட்டி பறிச்சுட்டாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நிரந்தரமான பொதுச் செயலாளர் சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அப்ப ஒரு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அம்மாவுக்கு நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து அங்கீகரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு அதிமுக பல்வேறு பிரிவுகளா பிரிஞ்சு இருக்கிறது. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவுடைய சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மீறிட்டாரு. பொதுச் செயலாளராக நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட அம்மாவுடைய பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிட்டாரு. இந்த கட்சியை பிளவுபடுத்திட்டாருன்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்காக ஒரு தர்ம யுத்தம் நடத்தினார். இந்த தர்ம யுத்தம் மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெற்றது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிளவுக்கு பின்னாடி அவர் சந்திச்ச தேர்தல் எல்லாமே மோசமான ஒரு தோல்வியை தான் சந்திச்சாரு. இடைத்தேர்தல் நின்ற எங்கே தோத்து போயிடுவோம் சொல்லிவிட்டு பயந்து புறமுதுகு கட்டி ஓடுனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஒருங்கிணைந்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்திட்டே வந்தாங்க. அறிக்கைகள் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்களே சொன்னாங்க, கட்சியை கைப்பற்றதை விட கட்சியை காப்பாத்துறதுக்கான வழியை பாருங்க, தொடர்ந்து அதிமுக தோல்வியை மட்டுமே சந்திக்குது அப்படின்னு சொல்லியும் பேசினாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இது அதிமுகவுல துரோகிகள் இருந்தாங்க, நாங்க அவங்களெல்லாம் களை எடுத்துட்டோம், இப்ப அதிமுக வலிமையா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு வந்தாரு. அதிமுகங்கிற அந்த மாபெரும் இயக்கத்துக்கு துரோகம் பண்ணவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அதிமுகவுடைய சட்ட விதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணவர் யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தன்னுடைய சுயநலத்துக்காக தான் ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக தான் இந்த அதிமுக இவ்வளவு பலவீனமா போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தன் கையில் இருக்கக்கூடிய காசுகளை வச்சு கனகச்சிதமா செய்து முடிச்சு தன்னை ஒரு பொதுச் செயலாளர்ங்கிற போர்வையில அவர் இதுவரையிலும் அந்த அதிமுகவை வழிநடத்திட்டு போறாரு. தொண்டர்கள் தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் பொதுச் செயலாளராக ஆனாரு. இப்ப தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சொல்லி எந்த இடத்துலயுமே அங்கீகரிக்கல. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதான் தோல்வியை நோக்கி நம்ம அதிமுக போய்கிட்டு இருக்கு. தோல்வியை தொண்டர்களுக்கு பழக்கப்படுத்தக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஒரு முறை தோற்றா கூட மறுமுறை வெற்றியை கொடுப்பாங்க தொண்டர்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்வியில கொடுக்கிறது மிகப்பெரிய ஆபத்து, அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறது மாதிரி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதும் ஐயா ஓபிஎஸ் அவங்க சொன்னாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி காதுல செவிடங்காதுல சங்கு ஊதுனா கேட்குமா? கேட்காது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திச்சது. 7 இடங்கள்ல டெபாசிட் போச்சு, 13 இடங்கள்ல 4வது இடம் போகுது. இது விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா வெறும் 5000 வாக்கு நாம் தமிழர் கட்சியை விட மிக குறைந்த வாக்குகள் வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்த்து வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது அதிமுக ஒருங்கிணைன்னு அப்படின்னு தான். எந்த விதமான நிபந்தனையின்றி இணைய தயார் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் கட்சியில பல பொறுப்புகள் இருந்திருக்கேன், முதலமைச்சராக இருந்திருக்கேன், நான் அமைச்சராக இருந்திருக்கேன், எல்லாமே பதவி புகழ் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டேன், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அதிமுகவில் இணைய தயார் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு?
ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரையும் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னார். 24ஆம் தேதி கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுல கூட நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, நான் இந்த அரசியல் இருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதையும் காதல் போட்டுக்க மாதிரி இல்லை. இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள வந்துட்டா நமக்கு போட்டியாளராக மாறிடுவாரு, நம்ம பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஓபிஎஸ் பின்னாடி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச் செயலாளர் பதவியை அனுபவிப்பதற்காக மட்டுமே ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்க்க மறுக்கிறாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமையாவது அதிமுகவை வழி நடத்திட்டு போகுது, அது பல வெற்றிகளை கொடுக்கும் பார்த்தா மரண அடி வாங்கிட்டு இருக்கு. அதிமுக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இணைப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்ச எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு உள்ள எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வெற்றி பெறணுங்கிற எண்ணம் கிடையாது. தொடர்ந்து நம்ம அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு செயல்படுறாரு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை பத்தி கவலைப்படுவாரா? இல்லை பிரிந்து சென்றவர்களால் நம்ம தோத்து போயிடுறோமே, எல்லாத்தையும் இணைச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம்னு சொல்லி நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போறதுல என்ன தவறு இருக்கு? கொஞ்சம் யோசிங்க. ஒரு அரசியல் ரீதியா நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். அவருக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு, இன்னும் அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அவர் திமுக பக்கம் போறதை பத்தி தவறே கிடையாது. அங்கே போய் அவர் ஒரு எம்எல்ஏ ஆனார் அப்படின்னா இன்னைக்கு திமுக நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அவரை ஒரு அமைச்சராக்கலாம், ஒரு சபாநாயகராக்கலாம். எல்லா வகையிலையும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நமக்கு எதிர்கட்சி ஆச்சே, அது தீய சக்தி ஆச்சே, அம்மா அவர்கள் அப்படித்தானே நம்ம பேசி பழகிப்பட்டு இருக்கோம், இவர் போய் திமுக பக்கம் போகலாமா, அம்மாவால் 3 முறை முதலமைச்சரானவர் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க. அம்மா இருக்கும்போதும் கலைஞர் இருக்கும்போதும் அதிமுக திமுக எதிர் துருவ அரசியலாக இருந்துச்சு. இப்போ அதிமுக கிடையாது. இப்போ அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு எடப்பாடி திமுகவா மாறி இருக்கு. இன்னைக்கு அதிமுகவா இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு தேர்தலை சந்திச்சிருப்பாரு. அவர் கையில் இருக்கிறது அதிமுக கிடையாது. அது பேர் எடப்பாடி திமுக இடிஎம்கே அப்படிதான் நம்ம இனிமே சொல்லணும். அப்ப திமுக பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியல் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதை வச்சு ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் தான் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு நடத்தி அவங்க வேறு திசை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இனி அவர்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கான ஒரு வாழ்வு இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அவர்களுக்கான ஒரு வாழ்வு இருக்குது. அதன் மூலியமா தான் அவங்களுக்கு நம்ம எதையாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் உருவாகும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றது, நான் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது என்ன? நான் தொடர்ந்து அதிமுகவோட இருந்துக்கேன், நான் ஒரு அதிமுக காரனா இருக்கணும்னு சொல்லி இன்னும் வரைக்கும் ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த திமிருத்தனமான ஒரு பேச்சு இன்னைக்கு அதிமுகவை பலவீனம் அடை செய்யுது. ஓபிஎஸ் மட்டும் அதிமுக கூட இருந்திருந்தா இன்னைக்கு திமுகவை வந்துவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் காலத்துல நின்று வெற்றியை பெற்று ஆட்சி கூட அமைச்சிருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம், ஒருவருடைய சுயநலம் அதிமுக எவ்வளவு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத தொண்டர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அவருடைய அரசியல் அனுபவங்களை வச்சு இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அப்படின்னா பெரும்பாலும் எப்படின்னா அதிமுக அது திமுக எங்க போய் அங்கே போய் எதுக்கு இணைகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறது அதிமுக இல்லை, அது எடப்பாடி திமுக. எடப்பாடி திமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? இதை 24ஆம் தேதி ஒரு செய்தியாளர் சந்திப்புல மதியாதார் வாசல் மிதியாதே அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியே இனிமே இது கூப்பிட்டு அண்ணன் வாங்க நம்ம ஒத்துமையா இருப்போம்னு சொல்லி கூப்பிட்டா கூட இனி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போக மாட்டாங்க. அந்த அதிமுகங்கிற அந்த பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது.
திமுக பக்கம் போகிறது தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆப்ஷன். இப்போ தாவேகா பக்கம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்கு வந்து வெற்றியடை வைக்குமான்னா கண்டிப்பாக வெற்றியடைய வைக்காது. இன்னைக்கு சசிகலா அவர்கள் வேற புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவங்க வேற நாங்கள் தேர்தல் காலத்தில் போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தஞ்சம்னு சொல்லிட்டு அவர் பக்கம் போய் கூட்டணி வச்சாச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பெரும்பாலும் என்ன முடிவு தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து விரிவாக பேசலாம், இருந்தாலும் அது கொஞ்சம் பேச முடியாது. அதனால நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அரசியலை பொறுத்தளவுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போய் இணைந்தால் என்ன, இணையட்டும், அவருக்கான அரசியல் இருக்கு. அவரை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் வாழ்க்கையை தேடி தரணும் அப்படின்னா கண்டிப்பா திமுக பக்கம் இணைவது தான் நல்லது அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து சொல்றாங்க. அது நடக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். மீண்டும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது அதிமுக இல்லை, எடப்பாடி திமுக தான். நன்றி, வணக்கம்.